இருக்கிறீங்க. ஸோ வந்து வார வருஷம் 2ஆம் மாதம் எலும்பு என்று சொன்னால் எலும்புத்தான் வேணும். நீங்கள் வேணும்னு சொன்னால் கூட்டலாமா அக்ரிமெண்ட்டு? வந்து இருக்க சொன்னாதான் நாங்கள் இருக்கல. இதோட 7வது வீடு. ஓகே சரிம்மா. அப்போ நீங்கள் உங்களோட சொந்த இடம் எது? அம்மன் வீதி. அம்மன் வீதியா? ஓ ஓ அங்கே தானே நீங்கள் பிறந்த எல்லாம்? எத்தனை சகோதரங்கள் உங்களுக்கு? 6 பேர். 6 பேர். ரெண்டா பொம்பளை சகோதரங்கள்? நான் மூத்தது. நீங்கள் மூத்தது. மற்றெல்லாம் உங்களுக்கு இல்லை? ஆம்பளை சகோதரங்களுக்கு 3 தம்பி 2 தங்கச்சி. 3 தம்பி 2 தங்கச்சியா? சப்போர்ட் பண்ணுறது இல்லை என்னைக்குள்ள? இப்போ அவங்களும் அவரேஜான ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. அந்த பெருசா வசதி இல்லை, சும்மா நோமலாக இந்த குடும்பங்களோடய இருக்கணும். அப்போ உங்களுக்கு வந்துட்டு 2 பிள்ளை. லிவா மூத்தது, மற்றவ வந்து 10ஆம் ஆண்டு படிக்கிற. அவள் ஹாஸ்டலில் விட்டுருக்கிறீங்க. ஓகே ஹாஸ்டலில் விட்டுருக்கீங்க. வந்து என்ன மாதிரி அதுக்கு எதுவும் பேமெண்ட் கட்டுறீங்களோ? பேமெண்ட் கட்டையில் முதல் ஒன்றும் தேவையில்லைன்னு சொன்னது. இப்போ அவாவுக்கு தேவையானதெல்லாம் நான் தான் பண்ணி கொடுக்கணும். ஓகே அப்படி வாங்கி கொடுக்கணும் சொல்லிக்குள்ள. இப்போ நீங்கள் ஹாஸ்டலுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளோட சாப்பாடெல்லாம் சாப்பாடு குடிக்கணும். நோமல அந்த பெருசா நல்ல சொல்லலாது குடிக்கணும். இனி நான் போகிற டைமுகளில் அவாவுக்கு தேவையானதுகள் சாப்பிட்றதுக்கு என்ன சரி வாங்கி கொண்டு போவேன். சரி வாங்கி கொண்டு போவீங்க. சரி அப்போ என்னன்னு சொன்னால் வந்து இப்போ நான் உங்களுக்கு தெரியாத நீங்கள் நான் சொல்லிக்கொள்கிறேன். என்னென்னா வந்து இது வந்து நாங்கள் வீடியோ செய்கிறதுக்கான காரணம் வந்து என்னென்னா, இப்போ நான் வந்து எந்த காசில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை இல்லைங்களா. இப்போ நான் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து எடுத்து போடுறோம் தானே. இப்போ எடுத்து போடும்போது வந்து நீங்கள் வந்து படம் பார்த்துருக்கீங்க தானே. நீங்கள் வந்து நிறைய படம் பார்ப்பீங்க. அப்போ ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒவ்வொரு கதை இருக்கும். ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒவ்வொரு வருமானம் ஈட்டி கொடுத்துருக்குமே. இப்போ நல்ல படமாக இருந்திருந்தால் அது நல்ல வருமானம் ஈட்டி கொடுத்துருக்கும். அதே மாதிரியுமா நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் செய்யும்போது ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் வந்து ஒவ்வொரு மக்கள்கிட்ட கஷ்டமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அப்போ வந்து அதை பார்க்குறவங்க தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லைக் வந்து இப்போ எப்படின்னு சொன்னால், இப்போ வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆள் இந்த உங்களோட நாங்கள் செஞ்ச அந்த வீடியோ பார்க்கும்போது இப்போ ஒரு ஆளுக்கு வந்து அடி மனசில் தோணணும், ரைட் இந்த அம்மாவுக்கு நாங்கள் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணணும், அம்மா வந்து கஷ்டப்படுறா உண்மையிலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகணும். இப்போ ஃபீல் ஆகணும்னு சொன்னால் இப்போ சும்மா வந்துட்டு நாங்கள் இருந்து கதைச்சா வந்து ஃபீல் ஆகும். கடைசி வந்து இல்லை. அதுக்காண்டி நீங்கள் அலோன்மெண்ட் இல்லை. இப்போ நார்மலாக வந்து நீங்கள் உங்களோட கஷ்டத்தை ஜெனியூனாக உண்மையாக மட்டும் சொன்னீங்கன்னு சொன்னால் ஓகே. வந்து நீங்கள் பொய் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. சரி தானே? சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் இந்த நிலைமை தெரியும் தம்பி. இப்போ வருஷத்து 6 வருஷம் என்னால் எந்த அளவுக்கு பார்த்தேன்னா வயல் வேலைக்கு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. வயல் வேலைக்கு போயிருக்கிறேன், வீட்டு வேலைக்கு போயிருக்கிறேன், சமைக்க போயிருக்கிறேன், அப்படி எல்லா வேலைக்கும் போனேன். இப்போ என்னால் ஏழாது வருத்தங்கள் வருகிறது. என் பிள்ளைகள் படிச்சு நல்லா வேலை வேணும், அவன் என்ற ஆசை. அதுக்கு உங்களால் இயன்றது எந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நாங்கம்மா உதவி செய்யத்தான் நாங்கள் வந்தேன். நாங்கள் சரிதானே? அல்லாதீங்க சரிதானே? இப்போ இந்தியோட நீங்கள் எப்படி நினைச்சுக்கொள்ளுங்களேன். உங்களோட கண்ணீருக்கான ஒரு பதில் ஒன்று கிடைக்க நினைச்சுக்கொள்ளுங்க. சரியா? எல்லாரும் உதவி செய்வோம் என்று சொல்லி இருக்கணும். ஆனா இது வரைக்கும் ஒரு உதவியும் இல்லை எனக்கு. சத்தியமா நீங்க நம்புறீங்களோ தெரியாது. கடவுள் மேல சத்தியம், நான் படாத கஷ்டம் எல்லாம் பட்டுட்டேன். எனக்கு என்னால ஏழாது நம்பி சத்தியம். என்னால வேலை செய்ய இயலாது. எனக்கு இப்போ 50 வயசாச்சு. என்னால வேலைக்கு போக இயலாது. அவர் இருக்கும்போது உங்களை நல்லா பார்த்து வரணும். நம்ம அப்படித்தானே? நான் இப்படி கஷ்டப்பட மாட்டேன். சரி, ஒரு விஷயம் சொன்னீங்கம்மா. இப்போ நீங்கள் எல்லாரும் உதவி செய்கிறவங்கன்னு சொல்லி ஏமாத்தினவன்னு சொன்னீங்க தானே? இவர் வேலை செய்கிற முதலாளியாவே எல்லாம் கனடாவில் இருக்கணும் குடும்பமா. இவர் செப்ப மூட்டம் எல்லாம் வந்து சொல்லிக்கணும், கவலைப்படாதீங்க அக்கா, தாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி. ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் வந்து நின்றுட்டு எல்லாம் போனான் அங்கே எல்லாம். அவைக்கு கஷ்டமா கனடாவில். அவங்க நம்பரும் இருக்கு, உதவி செய்வாங்க இருக்கு. அவங்க நம்பரு ஆனால் உண்மையாக இப்போ கனடாவில் நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்களா, அவங்களுக்கும் ஒரு வீடியோ செஞ்சு ஹெல்ப் பண்ணணும் பாவம். இல்லை அப்படின்ட்டு இல்லை, என்ன சொல்கிறது வந்து
உதவி வந்து செய்ய இயலான்னு சொன்னா விட்டுட்டு போகலாம். உதவி என்ன 1 லட்சம் 2 லட்சம் இருக்க போயிடும். அன்றைக்கு போவீங்களோ ஒரு 5000 உதவியோ கொடுத்தாலும் ஒரு சந்தோஷமா இருக்கும். 5000 கூட தேவையில்லக்கா. நார்மலா இங்கே இந்த யாராலையும் போயிட்டு வீடு கழிட்டு 1000 ரூபாய்க்கு வரான்னு சொன்னா அவளுக்கு 1000 ரூபா கொடுத்தாலே பெரிய காசு.